தூய லீமா ரோஸ். கிபி 1586 பெருநாட்டில் உள்ள லீமா என்னும் நகரில் பிறந்தவர் ரோஸ். லீமா என்னும் நகரில் பிறந்ததால் இவர் லீமா ரோஸ் என்று அழைக்கப்படுகின்றார். இவருடைய பெற்றோர் ஸ்பெயின் நாட்டிலிருந்து பெருவில் குடியேறி வாழ்ந்து வந்தார்கள். லீமா ரோஸ் பேரழகியாக இருந்தார். அதனால் நிறைய ஆண்கள் அவரை மணமுடிப்பதற்கு போட்டி போட்டு கொண்டு வந்தார்கள். ஆனால் அவர் எல்லோரையும் மறுத்து விட்டார். அவருடைய பெற்றோர் அவரை மணமுடித்துக் கொடுப்பதற்கு எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தார்கள். அதற்கும் அவர் சம்மதிக்கவில்லை. மாறாக அவர் தன்னுடைய முகத்தை சிதைத்து அழகில்லாமல் ஆக்கிக் கொண்டு யாரும் அவரை பெண் கேட்டு வராமல் செய்தார். சிறிது காலத்திற்கு பின்னர் லீமா ரோஸ் தன்னுடைய சகோதரரின் உதவியின் பேரில் தோட்டத்தில் ஒரு சிறிய குடிசை கட்டி அங்கேயே தன்னுடைய வாழ்நாளை ஜெபத்திலும் தவத்திலும் செலவழிக்க தொடங்கினார். சிறு வயதிலிருந்தே சியான் நகரை சேர்ந்த தூய கத்ரின் மீது மிகுந்த பக்தி கொண்ட லீமா ரோஸ் அவரிடம் உருக்கமாகவே ஜெபிக்க தொடங்கினார். அது மட்டுமல்லாமல் பொது நிலையினருக்கான டொமினிக்கன் 3ஆம் சபையில் சேர்ந்து இறைவனுக்காய் தன்னை முழுமையாய் அர்ப்பணித்து வாழ்ந்தார். தோட்டத்திலே தங்கியிருந்த லீமா ரோஸ் ஓய்வு நேரங்களில் தோட்டத்தில் காய்கறிகளை பயிரிட்டு அதனை சந்தையில் விற்று அதிலிருந்து கிடைத்த வருமானத்தை கொண்டு குடும்பத்திற்கு பெரும் உதவியாக இருந்தார். இது தவிர நேரம் கிடைக்கின்ற போதெல்லாம் இவர் அக்கம் பக்கத்தில் இருந்த ஏழை எளியவர்களை சந்தித்து அவர்களுக்கு உதவிகள் பல செய்தார். இதனால் அவருக்கு மக்கள் மத்தியில் மிகுந்த மதிப்பு உண்டாயிற்று. லீமா ரோஸின் ஜெபத்தினால் நிறைய வல்ல செயல்கள் நடந்தன. அதனால் நிறைய மக்கள் அவரை தேடி வந்து குணம் பெற்று சென்றார்கள். அப்போதெல்லாம் அவர் அவர்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள், இறைவன் ஒரு தரசில் துன்பத்தையும் இன்னொரு தரசில் அருளையும் வைத்திருக்கின்றார். துன்பத்தின் அளவு கூட கூட இறைவன் தருகின்ற அருளின் அளவு கூடும் என்பதாகும். இப்படி ஏழை எளியவர்கள் மீது அக்கறை கொண்டவராய் சிறந்த ஜெப மனுஷியாய் விளங்கிய லீமா ரோஸ் 1617 தன்னுடைய மண்ணுலக வாழ்வை துறந்தார். இவருக்கு 1671 புனித பட்டம் கொடுக்கப்பட்டது. இவரது சிறப்பான வாக்கு, இறைவா, என்னுடைய துன்பங்களை பெருக்கும், அதே நேரத்தில் எனது ஆன்மாவில் உம்முடைய அன்பு பற்றி எரிய செய்யும் என்பதாகும். ஜெபம். விண்ணக தந்தை இறைவா, இப்புனிதர் எத்தனை துன்பங்கள் வந்த போதிலும் அதனை மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டது போல நாங்களும் எங்களுக்கு வருகின்ற அத்தனை துன்பங்களையும் மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டு அதன் மூலம் உமது அன்பை புரிந்து கொண்டு உம்மில் வாழ வளர போதுமான இறை பலத்தை தந்தருளும். ஆமீன். புனித லீமா ரோஸ் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.